எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தாங்க போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து வால்பாறை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எஸ்டிஎஃப்னால் நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக வரவங்களுக்கு சோலோ ட்ராக் ஃபேமிலி. அதாவது நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 8 ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் எப்போவுமே இங்கே தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன். அங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ரைடு கன்டினியூ பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் போகிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோலாகில் கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். எஸ்டிஎஃப்ஏ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துருக்கலாம் போகிறோங்க. க்ளவு புதுசாக இருக்குது. இதை ஃபஸ்ட் டைம் போட்டு ஓட்டுறேன். ஒரு டைம் நைட்டில் வந்து மூவி போயிருந்தேன், அப்போ மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்போ தாங்க ட்ரை பண்ணுறேன். அனையுமே வந்து எவ்வளோ நேரத்தில் போவோம் தெரில. அதுக்குள்ளே நம்ம கூகுள் மேப் போட்டு வச்சுப்போம். கூகுள் மேப் மாத்தாஜி டைரெக்ஷனே மாற்றி காட்டடா. கூகுள் மேப் போட்டாச்சுங்க. கரெக்டாக 127 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வால்பாறைக்கு. எல்லாம் கணக்கு பண்ணி பெட்ரோல் ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சாச்சு. ஸ்வாய் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இப்போவே விரட்டுது. இந்த ரைடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 80க்குள்ளே தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே விரட்டுது. இந்த க்ளவ் போட்டதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி அந்த ஹேண்டில் நமக்காகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. 127 கிலோமீட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. 12 மணிக்கு போயிடுவோங்க. நைட் வந்து நம்ம அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளானு. இது மாதிரி சந்தோஷத்தில் நம்மளும் ட்ரிப்பு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம ட்ரிப்பு போகிறோங்க. நம்ம ஊர்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு என்னமோ ஃபோன் எங்கேயாச்சும் பறந்துருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் வண்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு சாயங்காலம் கிளம்புற மாதிரி இருக்குங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பசங்க வந்து ட்ரிப்பு போகிறாங்க. அந்த ட்ரிப்புக்கு போகலான் தான் சொல்லி பிளானுங்க. ஆல்ரெடி நான் வால்பாறை வந்து பிளான் போட்டு வச்சுட்டேன். சரி, இது பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கிற அமௌண்ட் வச்சு இதை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே அவங்க கூட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, எல்லாம் ஒரு நாள் வந்து எல்லா குரூப்பும் ரைட் பண்ண போகிறது தானே. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துங்க. பாய்ஸ்னாலே வந்து பைக்குக்கு வந்து ரொம்ப அடிட்டுங்க. நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். பசங்க வந்து பைக்குக்கு செம்ம அடிட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஏஜ் இந்த வருஷத்துல 20, நிறைய பேர் இந்த ஏஜ்ல பைக் இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கு. நம்ம சேனல்ல யாராச்சும் வீடியோ பார்க்குறவங்க பைக் இல்லாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வச்சுக்கிற ஹேண்டில் உங்கள் கையா நினச்சிக்கோங்க. நான் பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது நம்ம ஒரு அண்ணா சொல்லியிருப்பாரு, அதுக்காக அவரை பார்த்தேன்னு சொல்லாதீங்க. இயர்லி மார்னிங்கே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி தான் நினச்சேன். அப்படிங்கும்போது சரி நம்ம நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமே போகலான்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வைசர் வந்து க்ளோஸ் பண்ணிக்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஓப்பனில் இருக்கட்டுங்க. ஏன்னா எனக்கு அந்த சன்லைட் கொஞ்சோண்டு பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தாங்க. உள் மனசுல இருந்து அந்த ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடுனையே இல்லைங்க. இந்த ரைடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80ல் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஃப்ரீ ரோடு இருந்துச்சுன்னா வேணா வந்து அந்த 90+, 100+ அந்த மாதிரி ஓட்டுவேன். இந்த ரைட்ல யார் யார் போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தனியாக நம்ம போறோங்க. நான் நிறைய பக்கம் தனியாக போயே பழகிருச்சுங்க. ஃபினான்ஷியல் டைட்டு தான். நானும் அப்படி இப்படின்னு சேவ் பண்ணி இப்போ நான் 8 போகிற அமௌண்ட் கொஞ்சம் பத்தாதா? அந்த 2 நாள் ட்ரிப்பு பத்தாதா? இதுக்கு நடுவில் நம்ம ஏகப்பட்ட பிளேஸை வந்து கவர் பண்ணணும். இதுக்கு நடுவில் ஃபோன் சார்ஜரை பார்க்கணும், ஃபோன் ஸ்டோரேஜ் பார்க்கணும், மெமரி கார்டு கேட்டுங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். உங்கள்கிட்ட ஒரு 16 GB 32 GB மெமரி கார்டு இருந்தால் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு இருந்தால் வாங்கி கொடுறான். நான் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உனக்கு எடிட் பண்ணிட்டு இல்லை 2 நாள் கழிச்சு உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு, ஒரு 4 நாளில் கொடுத்துறேன்டா அப்படின்னு. உனக்கு சேர்றா 8 GB இருந்தால் போதும்டா அப்படின்னா. சரி ஓகேடா, இல்லாததுக்கு 8 GB இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சாயங்காலம் ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லைங்க. தனுஷ்கோடி போயிருப்போம். அந்த ஃபோன் பண்ணி எடுக்காம முட்டான்ல, அந்த ரைட்டுக்கு வர முட்டான்ல அவனே தாங்க. இப்போதான் அந்த வின்னர் ஸ்பாட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாங்க, எந்த ஒரு பிளேஸுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணோம்னா அவ்வளோதாங்க.
ஒண்ணுமே பண்ண முடியாது. தொட்டிப்பாலம் ஒண்ணு, அது ஒண்ணு, அந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, குளிக்க தடை அப்படின்னு. அவ்வளோதாங்க. இந்த ஹைவே ஏறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு ரைட் ஒன்று எடுக்கணும். இன்னொரு ஹைவே இருக்குங்க. அந்த ஹைவேல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஜாயிண்ட் ஆக போகிறோம். இந்த ஹைவேலேருந்து தாங்க கொஞ்சம் நம்ம ஸ்பீடு லைட்டா இன்க்ரீஸ் பண்ண போறோம். எதனால லைட்டா இந்த ஸ்பீடு போறோம்னா வந்து லைட்டா வண்டி அடைக்கிற மாதிரி இருக்குங்க. அதுங்காட்டி போன் பாத்தீங்கன்னா திரும்பிடுச்சு. எப்பவுமே வந்து ஸ்பீடா ஓட்டும் போது வந்து வண்டி மேல மட்டும்தாங்க கவனம் இருக்கணும். இந்த ஹைவேல ஓட்ட சுகமே ஃபீலே தனிங்க. ஏன் எஸ்டிஎஃப், நான் சொல்றது கரெக்டு தானே எஸ்டிஎஃப்? ரைடை வந்து ப்ராப்பரா கரெக்டா கம்ப்ளீட் பண்ணாவே போதும் நமக்கு. ட்ரெயின் எல்லாம் அங்க நிக்குதுங்க. நான் ட்ரெயின்ல போனதே இல்லைங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின், ஃபிளைட்டு எல்லாத்துலயும் ஒரு நாள் போகணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அது ஒரே முட்டா நடக்கணுங்க ரெண்டுமே. பாருங்க, நமக்கு ஒரு பிடிச்ச பைக்ல நம்ம ஒரு ஜாலியா ஒரு ரைட் பண்ணிட்டு இருக்குங்க. நாள் இந்த சின்ன வயசுல இருந்து இந்த பைக் மேல லவ் வந்தது இருந்துங்க. ஓவரா லவ் பண்றேங்க பைக்கை. ஹைவே நெட்டிங்னா மேக்சிமம் அந்த 80-60 அந்த மாதிரி அந்த 80ல தான் ஓட்டணுங்க. ஏன்னா ஹைவே பொறுத்த அளவுக்கு எல்லா பைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா தான் வரும். பைக்கும் சரி, காரும் சரி, லாரியும் சரிங்க, ரொம்ப ஃபாஸ்டா தான் வரும். அங்காட்டி நம்மளும் வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டோட போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டோல்கேட் நம்ம பைக் எடுத்து இப்பதாங்க கிராஸ் பண்ணோம். அதையவே நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பைக்கில வந்து ஹைவே ஓட்டுறேங்க. நம்ம அப்படியே ஜாலியா பூந்து பூந்து போயிட்டு இருக்குங்க, வளைஞ்சு வளைஞ்சு பாம்பு மாற. வேணா தெரியும், ஹெல்மெட் போடுறது இல்ல, எதுவும் போறது இல்ல, ஃபாஸ்டா மட்டும் போறாங்க. அது எப்படிதானோ எனக்கு தெரியல. விளையாட்டுகளை ஆரம்பிப்போமா எஸ்டிஎஃப்? பறக்க ஆரம்பிக்கலாமா? போட்டதுக்கு கிரிப் சூப்பரா கிடைக்குதுங்க. எப்படி லெஃப்ட் வர மாட்டாங்க இந்த ஹைவே ரோட்ல, லெஃப்ட்ல கட்டி அடிக்கணும்ல, லெஃப்ட்ல அதிகமா வர மாட்டாங்க. அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட்லயே ஓவரா வந்து கட் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே லாங் ரைட் பண்ணும்போது அந்த ஷூலேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஷூ நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை எப்படியுமே. ஏன்னா அது பட்ஜெட் ஓவரா இருக்கிறங்காட்டி நம்ம லேட்டா தான் வாங்குவோம். அங்காட்டி அந்த ஷூ மட்டும் போட்டு யாராச்சும் வந்து ஓட்டிங்கன்னா அந்த ஷூலேஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷூல வந்து பார்த்தீங்கன்னா ஷூலேஸ் ரொம்ப லென்த் ஓவராக கொடுத்துருவாங்க. அது போய் செயினில் சிக்கிருச்சுன்னா வந்து கால் இழுத்து விட்டுரும். அதனாலேயே பைக்கு அப்புறம் நம்மளும் சேர்ந்து உழுவுற மாதிரி இருக்குங்க. அங்காட்டி ஷூலேஸ் மட்டும் கரெக்டாக கட்டி அந்த ஷூக்குள்ள திணிச்சு விட்டுருங்க ஷூலேஸை. ஹெல்மெட்டே வந்து 5000 ரூபா தான். ஆனால் அந்த பிளாக் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்கிறாங்க. இன்னும் குவாலிட்டியா போட்டீங்கன்னா 1K தாண்டிடுங்க, அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னன்னா டிராவல் பண்ணாதாங்க மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. ஆனா என்ன, கொஞ்சம் கேமரா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பாப்போங்க, கண்டிப்பா நம்ம வாங்குவோம். எப்பன்னு தெரியல, வாங்குவோம். எஸ்டிஎஃப் நம்ம எப்பவுமே பைக் ரைட்ல வந்து கொஞ்சம் கரெக்டா தான் இருப்போம். என்ன இந்த அப்பப்போ அந்த அழகா பொண்ணுங்கெல்லாம் ரோட்ல போகும்போது கொஞ்சம் கண் பார்வை அந்த பக்கம் போயிரும் போல. அதுங்காட்டி லைட்டா அப்போ மட்டும் லைட்டா சடனா பார்த்துட்டு சடனா திருப்பிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை சிக்னல் நீங்க சிக்கிறது? போலீஸ் அக்காங்க. நைட் டைம்ல இந்த ரோட்ல வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த லைட் எல்லாம் சூப்பரா, அந்த பவரே சூப்பரா இருக்கும். நான் இந்த ரோட்ல வந்திருக்கேங்க, பொள்ளாச்சின்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்பா காத்து பயங்கரமா அடிக்குதுங்க. ஐயோ கொஞ்ச நேரம் காத்து அடிக்குதுங்க. அப்படியே நம்மளே தள்ளிட்டு போயிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு காத்து அடிக்குது. ஐயோக்கா, போனை பேசிட்டு போறீங்களேக்கா, சங்கடமே படாம. எனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட யாருமே பிறக்கலீங்க. அதுங்காட்டி அது ஒரு மாதிரி வருத்தமா இருக்குங்க எப்பவுமே. அதுங்காட்டி வந்து எனக்கு அக்காங்க எப்படின்னா வந்து நம்ம ஊர்ல நிறைய அக்காங்க இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் ஜாலியா பேசுவேன். கப்புள்ஸா போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா போயிட்டு இருக்கோம். நம்ம சிங்கிளா போனாலும் கெத்துங்க. பெரிய பெரிய ரைடர்ஸ் கூட கொஞ்சம் பொறுமையா தான் போவாங்க போல. நம்ம தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். வால்பாறையில எல்லாம் மேலே ஏறிட்டோம்னா அங்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தாங்க போவோம். ஏன்னா அங்க அப்படி இருக்குங்க, பிளேஸ் சூப்பரா இருக்கும். அப்பப்ப இந்த ஓவர்டேக் அடிக்கும் போது இந்த மாதிரி ஹைவே ரோட்ல எல்லாம் கொஞ்சம் இண்டிகேட்டர் போட்டு கட்டடிங்க. அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? பாலத்துக்கு மேல வந்துட்டாவே கொஞ்சம் காத்து நல்லா ஹெவி அடிக்குதுங்க. மேக்சிமம் டாப் ஸ்பீடே வந்து பாத்தீங்கன்னா 126. யாரோ ஓட்டி பார்த்துருக்கேன். நம்ம இன்னும் பைக்ல ஓட்டுனது இல்லைங்க. வெண்பனி மலரே பார்வை கூடமா, அப்படியே அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் கேட்டு போனா சூப்பரா இருக்குங்க. ஆனா நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது அந்த பாட்டெல்லாம் கேட்கவே மாட்டோம். இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி நான் இந்த ரைடு, வால்பாறை ரைடு வந்து பஸ்ல போடுறதுதான் பிளானு.
சரி நம்ம பைக்லயே போயிட்டு வந்தலாம், நம்மளும் லாங்கா பைக்லயும் போகலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கேயே பஸ்ல போனோம்னா ஒரு 3 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே. ஏன்னா வால்பாறை பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று இருக்குங்க பேஜ். அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்களும் போறோம் அப்படி ஃபேமிலியா சோலோவா கப்புள்ஸ் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டேட் அண்ட் டைமிங்கு பட்ஜெட் அதெல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. ஃபுட்ல இருந்து ரூம்ல இருந்து எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. நீங்களும் இந்த மாதிரி டைம்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க அவங்கள. இண்டிகேட்டருக்கு இது போட்டு கட் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு டைம் அவ்வளவுதாங்க, எல்லாரும் நிறைய பேர் மறந்துடுவாங்க. நம்ம என்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவரு பெரிய யூடியூபருங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா வால்பாறையிலேயே தங்கிட்டாரு போலீங்க, அங்கதாங்க அதிகமா இருக்காரு. நான் போற டைம்ல அவரை பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வண்டி பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்குங்க. ஹைவே பார்த்த உடனே ஒரு மாதிரி பைக்குக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு போல, நமக்கும் கொண்டாட்டம் ஆயிடுச்சு போலங்க. ஃப்ரீயா இருக்கிறங்காட்டி தாங்க இவ்வளவு ஃபாஸ்ட் வந்தேன். நல்லதுங்க. இது பார்க்க ரோடு எப்படி இருக்குன்னு தெரியுங்க, அப்படியே பாம்பு மாதிரி லைட்டா வளைஞ்சு இருக்குங்க. இன்னும் வந்து 77 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. லெஃப்ட்ல ஏதோ ஒரு டீ கடை பார்த்தோம்னா அங்க நிப்பாட்டி டீ குடிக்க வேண்டியதாங்க. டீ பிரேக் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். மாப்பிள்ள ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறோம் போல. ஏண்டா மாப்பிள்ள ஏதோ தப்பா நினைச்சுக்காதரா. நூத்தி இருபது யாருமே ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டாதீங்க. நான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறங்காட்டி லைட்டா ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கேன். புஸ்தகையிலேயே ஒரு தட்டுதான் தட்டிட்டு இருக்குங்க. அடிப்பொலி போயிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா வச்சுங்க, 6th கியர் டாப் கியர் போட்டுட்டு அப்படியே ஒரு அளவு அழுத்தி இருந்தோம்னா எப்படியே ஒரு 126 130 அசால்ட்டா போயிருக்கேன் எனக்கு தோணுதுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ஊந்து விளாசிட்டு இருக்கேங்க நானு. பொள்ளாச்சி இன்னும் 6 கிலோமீட்டர் தாங்க இருக்கு பொள்ளாச்சிக்கு. அதுக்குள்ள பொள்ளாச்சி வந்துட்டோமாங்க. பைக் இப்பதான் எடுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து நம்ம பொள்ளாச்சி வந்துட்டோம். மாதிரி லைட்டா முதுகு பிடிச்சா அதான் லைட்டா இது பண்ணிட்டு வராங்க. ஏங்க 10th ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க அவங்க படிக்கிறவங்கடா. அப்புறம் வாழ்க்கையில ஸ்டடீஸ் மட்டும் இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, டேலண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்க நிறைய கோல்டு மெடல்ஸ் வச்சிருந்தா கூட அதுக்கு வேல்யூ இல்லை, டேலண்ட்டுக்கு தான் இங்க வந்து வேல்யூ ஜாஸ்தி. அதனாட்டி நிறைய விஷயத்த கத்துக்குங்க, படிக்கும்போது நிறைய விஷயத்த கத்துக்குங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய ஒர்க் பார்த்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு நிறைய டேலண்ட் இருந்தா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க முடியும். சும்மா வந்து ஸ்டடீஸை முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா டேலண்ட் தான் இங்க பாக்குறாங்க. நீங்க படிச்ச டிகிரிக்கு அங்க ஒரு இது வேல்யூவே இல்லை. அதனால என்ன நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்க அதை பத்தி நீங்க சைட்ல ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போயோ அப்படி இப்படின்னு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த எடுக்கிற குரூப்பை பத்தி. ஆனா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு ஃபீல்டுல வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சிஎன்சின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து நான் அதை பத்தி தான் படிக்க போனேன். அதுக்கப்புறம் இடையில நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நின்றுட்டோம். அப்படிங்கும்போது இப்போ அந்த சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னு வச்சுங்க வேல்யூ இல்லை, இப்போ டேலண்ட்டுக்கு தான் வேல்யூ. ஆனால் ஐடியில சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாமே. ஆனால் எப்படின்னா வந்து எக்ஸாம் டைம்ல எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க.
அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அந்த ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு பண்ண தெரியாமல் போயிடும். நானே நிறைய பேர்த்துக்கு ஐடி போகும்போது 2-3 பேர்த்துக்கு ப்ராக்டிக்கல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் எக்ஸாம் தான் எழுதுனதில்லை. எக்ஸாம் எழுதவே பிடிக்காதுங்க எனக்கு. அப்படின்ட்டு இல்லை, இந்த ஸ்டடீஸில் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. அது சின்ன சின்ன கோளாறு விஷயங்கிறங்காட்டி அதை அப்படியே விட்டுட்டோங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட்ல தாங்க போயிட்டு இருக்கோம். நீ ஓட்டுறது ஹெல்ப் சும்மா சும்மா பொசுக்குன்னு ஆறு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கேயோ. கொஞ்ச நேரத்தை அடிச்சா பரவாயில்லைங்க, குறுக்கால வரும்போது சும்மா அங்கிருந்து அடிச்சுட்டு இருக்கிறாப்புல. ஓஹோ ஹோ ஹோ ஹோ, வாங்கின பெட்ரோல் ஃபுல்லாமே அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. பாவங்க அந்த பையன். அப்படியே வண்டி மேலே ஏற்றிட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, பெரிய வண்டியில ஏற்றிட்டாங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு டைமு நம்ம கிட்ட காசே இருக்காதுங்க. அப்போ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ரோட்ல விழுந்து உடஞ்சு போச்சுன்னா, உடஞ்சது பெட்ரோல் ஃபுல்லா கீழே போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நம்மளே அந்த கஷ்டப்பட்டு 50 ரூபா ரெடி பண்ணிட்டு அந்த பெட்ரோல் வாங்கியிருப்போம். எனக்கு ஒரு டைம் நடந்திருக்குங்க, அது கட்டிதாங்க. எனக்கு ஒரு டைம் கஷ்டப்பட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் பைக் வச்சிருந்தேன். அந்த டிவிஎஸ் அதுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு கீழே விழுந்துருச்சுங்க. அதுக்கு மூடி இல்லை, அது என்னோட தப்பு தான், மூடி இல்லை, அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. அப்புறம் அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சோண்டு இருந்துச்சு. கொஞ்சம்னா ஒரு 100 மில்லி கூட இருக்காது, 50 மில்லி அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரிதான் வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லைன் வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேங்க. அதை நீங்க சொல்லுங்க பாடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. நான் அதை தான் போடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன். கண்டிப்பா போடுவோம். கூகுள் மேப் மாத்தாச்சியும் காட்ட மாட்டேறான், ட்ராக்கிங் கண்ட்ரோலே போக மாட்டேங்குது கூகுள் மேப் மாத்தாஜிக்கு. என்னடா 65 கிலோமீட்டர் காட்டுச்சு, அதுக்குள்ள 69 வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேங்க நான். எங்க தப்பு பண்ணோம்? இதுலயே போய் யூட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் போகணுமாங்க? எங்கெங்க போய் யூட்டர்ன் போறது? ரொம்ப தூரம் போகணும் போலயே. நீங்க நம்ம 5 கிலோமீட்டர் பக்கம் மாறி வந்துட்டுங்க.